ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 MBA ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் MB 25104 ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அங்கே டீப்பில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 MBA ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் MB 25104 எப்படி எக்ஸாம்ஸ்க்குரிய கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 இதில் நீங்கள் உள்ள போகிறக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஈவெண்ட்ஸ்னு வர கான்செப்ட்டும் எத்திக்ஸோட கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து ஒரு 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவாலுவேஷன் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட் பிளானிங் இந்த மாதிரி இருக்க எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு எவாலுவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இது போக வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் அன்எத்திக்கல் பிஹேவியர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து 15 மார்க் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவாலுவேஷன் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு 11A இருக்கலாம். ஸோ பியில் வந்து அன்எத்திக்கல் பிஹேவியர் வந்து பியில் இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அன்எத்திக்கல் பிஹேவியரே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸே வந்து ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஈவெண்ட்னா என்னன்னு கேட்கலாம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, கிளைண்ட்னா என்னன்னு கேட்கலாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அசிய ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, இல்லைனா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எத்திக்கல் அண்ட் அன்எத்திக்கல் பிஹேவியர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 2 இதில் பட்ஜெட் ஈவெண்ட் பட்ஜெட் கண்டிப்பாக கேட்பாங்க. பட்ஜெட் நல்லா பார்த்துக்கோங்க. பட்ஜெட் செக்லிஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை செக்லிஸ்ட்னால என்னன்னு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இப்போ ஈவெண்ட் ஐடியேஷன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்லிஸ்ட் என்ன கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செட்டிங் ஈவெண்ட் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபென்ட்னா என்ன கேட்கலாம், ஸ்பான்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டைம் லைன் பிளானிங், இந்த பிளானிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் லைசன்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேர்ட் யூனிட்ல ஈவெண்ட் இன்சூரன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிஸ்க் மிட்டிகேஷன் த்ரோ லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் நல்லா வந்து ஈவெண்ட் இன்சூரன்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 15 மார்க்கில் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இம்பார்ட்டன்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் இருக்கிறப்போ கொஞ்சம் ஜென்ரலாக பார்த்தா போதும். கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை கான்ட்ராக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸே உங்களுக்கு பிக் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை தனித்தனியாக கேட்கலாம். ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெகோசியேஷன் டெக்னிக் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட்ஸ் கேட்கலாம், லைசன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்மிட்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 இது பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸ் வர கான்செப்ட் ஸ்பான்சர்ஷிப்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்ட்ராட்டஜிக் ஈவெண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேம் ரோல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரோல் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது உங்களுக்கு 15 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிட் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்பான்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மார்க்ஸ்லேயே இருக்கும், 13 மார்க்ஸ்லேயே இருக்கும், கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் பிளானிங் என்ன கேட்கலாம், ப்ரைசிங் டெசிஷன் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன், ஸ்பான்சர்ஷிப் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ப்ரைசிங் நினைக்கலாம். 15 பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக், ஃப்ரீலான்ஸு, சைட் செலெக்ஷனு இதில் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் ஈவெண்ட் டே லாஜிஸ்டிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டின் நல்லா படிச்சுங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. சைட் செலெக்ஷன் அதோட ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இதோட சேர்த்து அந்த வெனியும் பார்த்துக்கோங்க. சைட் செலெக்ஷன் வந்து ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வெண்டார் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 15 மார்க்கில் அந்த மேனேஜிங் சில்ட்ரன் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஃப்ரீலான்ஸ் ஈவெண்ட் ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் பிகாஸ்லாம் கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்துடும். இதை ஃப்ரீலான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரீலான்ஸர்னால யாரும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. வெண்டார் மேனேஜ்மெண்ட் கெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிஃபரன்ஸ் கூட பண்ண சொல்லலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. லாஜிஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆன்சைட் எக்ஸிகூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துக்கோங்க. சப்ளை கோஆர்டினேஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் அசஸ்மெண்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். பிளானிங் கஸ்டமர்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து மெசரிங் ஈவெண்ட் இம்பாக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஈவெண்ட் இம்பாக்ட் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஈவெண்ட் எவாலுவேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்தவரை சேஃப்டி பிளானிங் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த பிளானிங் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸ்னால யாரும் கேட்கலாம். ஈவெண்ட் இம்பாக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடியாத எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.